எக்ஸாம்பிள் 3.38ல் அன்னப்பறவைங்க குளத்தில் குளமாக எங்கே இருக்கும் ஃப்ளாக் ஆஃப் ஸ்வான்ஸ் கண்டெய்ன்ட் ஸ்கொயர் மெம்பர்ஸ். இப்போ அன்னப்பறவைங்க கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை எவ்வளோ? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்புறம் ஆஸ் த க்ளவுட்ஸ் கேதர்டு 10x went to the lake. க்ளவுட்ஸ் மேகம் கூடின உடனே 10 பறவைங்க பறந்து போய் எங்கே போச்சு? ஏரிக்கு போயிடுச்சு. அப்புறம் 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் ஃப்ளூ அவே டு த கார்டன். இந்த மொத்தத்தில் 1/8 எக்ஸ் ஸ்கொயர் 1/8 இதில் 8 பாகம் 8 பாகம் 8 பாகம் பறந்து போய் எங்கே போயிடுச்சு? கார்டனுக்கு போயிடுச்சு. ஈக்குவல் டு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? மொத்தமாக எல்லாம் பறந்து போச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மொத்தமாக இருந்துச்சு. அதில் 10 எக்ஸு வெளியே ஏரிக்கு போயிடுச்சு. அதில் 1/8 எங்கே போயிடுச்சு? கார்டனுக்கு போயிடுச்சு. மொத்தம் இது ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னா 3 பேர்ஸு சொல்கிறாங்க. ஒரு பேரில் 2 ஜோடி 2 இருக்கும் இல்லையா? அப்போ 3 பேர்னால் 6. இதை வச்சு மொத்தம் எத்தனை ஸ்வான்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனையும் அன்னப்பறவைங்க அங்கே இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 80x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 48. இது கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் ஏற்கனவே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 8x ஸ்கொயர் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போது 7x ஸ்கொயர் மைனஸ் 80x. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷனை மாற்றணும் இல்லையா? ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். இப்போ நம்ம இதை எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இங்கே ஏங்கிறது என்னன்னு பாருங்கள். ஏங்கிறது 7, பிங்கிறது மைனஸ் 80, சிங்கிறது மைனஸ் 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? எங்கே ஒரு மைனஸ் பி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பி இருக்குது. அப்போ 2 மைனஸ் ஆனால் மல்டிப்ளை ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 80 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 7 இன்ட்டு மைனஸ் 48 மைனஸ் 48 டிவைட் பை 2 இன்ட்டு 7, அதாவது 2 இன்ட்டு ஏ. அப்போ இது என்னவா மாறும்? எக்ஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6400 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 7 28 இன்ட்டு 48 8 8 64 6 12 18 8 2 16 சாரி 22 8 2 16 இது ஒரு 6 22 4 8 8 8 16 32 2 இங்கே 3 8 9 10 11. இப்போ 1344 டிவைடட் பை 14 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 6400 7744 டிவைடட் பை 14. அப்போ இது ரூட் எடுக்கணும் இல்லையா? 7744 8 8 64 1 4 1 3 4 4 இது 16 இல்லையா? இங்கே 4 வரதுனால 8ஆல் பண்ணி பார்ப்போம். 8ஆல் பண்ணால் 168 இன்ட்டு 8 8 8 4 4 6 48 54 5 13 கரெக்டு. அப்போ 13440. அப்போ இதை ரூட் என்னது? 88. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 88 டிவைடட் பை 14. இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? 80 ப்ளஸ் 88 பை 14 80 மைனஸ் 88 பை 14. இதை எப்படி எழுதலாம்? இதை இன்னும் மைனஸ் பண்ணலாம் இல்லையா?
ஆட் பண்ணால் 168 டிவைடட் பை 14. இது -8/14 கேன்சல் பண்ணால் -4/7. இதை கேன்சல் பண்ணால் 8. இதில் பாதி எவ்வளோ 84. 1 70 12. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 12, -4/7. ஓகேங்களா? அப்போது இங்கே நெகட்டிவ் வேல்யூக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது மொத்தம் எத்தனை பறவைங்க இருந்துச்சு? 12 பறவைங்க இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.